சினிமாவில் நடிக்கும் நடிகர்களை பார்த்து கொண்டாடும் இளைஞர்களே இளைஞர்களே, என்றைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கீங்களா? நிஜத்தில் உண்மையாக வாழ்ந்த தலைவர்களை பத்தி சிந்தித்து பார்த்திருக்கீங்களா? சினிமாவில் நடிகர்கள் வந்துட்டா கத்துறீங்க, விசில் அடிக்கிறீங்க, கொண்டாடுறீங்க. சிறைக்கு சென்ற முத்துராமலிங்க தேவர் பத்தி சிந்தித்து பார்த்திருக்கீங்களா? கர்ம வீரர் காமராஜரை பத்தி சிந்தித்து பார்த்திருக்கீங்களா? கட்கரை பத்தி சிந்தித்து பார்த்திருக்கீங்களா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பத்தி சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? என் அறிவார்ந்த இளைஞர்களே, நமக்காக உயிரை நீத்து, நமக்காக உயிரை கொடுத்து சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த சுதந்திர போராளிகளை பத்தி சிந்தித்து பார்த்திருக்கீங்களா? என் அறிவார்ந்தவர்களே, சினிமா ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு பொழுதுபோக்கு. சினிமா வாழ்க்கை அல்ல. தன் வாழ்க்கையே அர்ப்பணித்த தலைவர்கள் தான் நமக்கு முன் மாதிரி, நமக்கு முன் உதாரணம், நமக்கு எடுத்துக்காட்டு, ரோல் மாடல். எத்தனை போராளிகள், எத்தனை சுதந்திர போராட்ட தியாகிகள், எத்தனை புனிதர்கள், எத்தனை புண்ணியவான்கள், எத்தனை பேருக்கு வள்ளலார தெரியும், எத்தனை பேருக்கு விவேகானந்தர தெரியும், எத்தனை பேருக்கு திருமூலர், அகத்தியர், சட்டமுனி, காலங்கிநாதர், வியாகபாதர், பதஞ்சலி, ராமதேவர், திருவள்ளுவர், கமலமுனி, மச்சமுனி, சட்டமுனி, கொங்கணர், பாம்பாட்டியார், போகர், பாபாஜி, இத்தனை சித்தர்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இவங்களை பத்தி ஏங்க நான் தெரிஞ்சுக்கணும் அப்படித்தானே கேட்பீங்க. என் அறிவார்ந்த இளைஞர்களே, இவங்க இல்லனா நமக்கு வாழ்க்கை இல்ல, இவங்க இல்லனா நமக்கு கோயில்கள் இல்ல, இவங்க இல்லனா மலைய எப்பவோ களவாடிட்டு இருப்பாங்க. எப்படி? ஏன்? என் அறிவார்ந்தவர்களே, மலை மேல் கோயில் வைத்த புனிதர்கள் நம் சித்தர்கள். ஏன்? அவன் அங்கு ஒரு தெய்வத்தை வைத்து கோயிலை கட்டினால் அவன் வழிபடுவான். அவனுக்குள் ஒழுக்கம் வரும், அவனுக்குள் தர்மம் வரும், அவனுக்குள் புண்ணிய சிந்தனை வரும், அவனுக்குள் நல் ஒழுக்கம் வரும், நல்ல எண்ணங்கள் வரும், நல்ல சிந்தனைகள் வரும். அப்படி வந்தால் அந்த மலையை அழிக்க மாட்டான், அந்த மலையை பாதுகாப்பான், அந்த மலையை களவாட விடமாட்டான். இது என் கோயில், இது என் தெய்வம், இது என் மலை என்று உரிமையாக பேசுவான். அதற்காக தான் மலை மேல் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. அதற்காக தான் அங்க தெய்வ வழிபாடு நடக்கப்படுகிறது. எல்லாமே அறிவு சார்ந்து நம் முன்னோர்கள் வைத்தார்களே. இளைஞர்களே, என் இளைஞர்களே, எப்போது இதை சிந்திக்க போறீங்க?